பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பூரண கொழுக்கட்டைக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். 1 கப் அரிசி மாவு, 1 கப் தேங்காய், 1 கப் துருவன வெல்லம், 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் எள். இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பல்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு. இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மாவு ஃபஸ்ட்டு பவுலில் கொட்டிக்கலாம். அது உப்பை ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். மாவு, எண்ணெய், உப்பு 3ஐயும் நல்லா கலந்துக்கலாம். இப்போது தண்ணி வந்து நான் 1 கப்பு எடுத்திருக்கேன். இதை ஊற்றிக்கலாம். அப்படியே இதை நல்லா கலந்து விட்டுருங்க. வரமாகவே இருக்கக்கூடாது. எல்லா கொழுக்கட்டைக்கும் செய்கிற மாதிரி தான் இதுவும். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கங்க. பத்தில் இன்னும் ஒரு 1/4 கப்பு நான் ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணி வந்து எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. இதை வந்து இப்போ மூடி வச்சிடலாம். சூடாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமேல் நம்ம எடுத்து பூரணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போது கொஞ்சமாக நெய் சேர்த்திக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். இதில் இந்த தேங்காயை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் வாசம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்கிக்குங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகுன மாதிரி போயிடும். தேங்காய் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வதக்கணுன்னா தான் இந்த ஈரப்பதம் போயிடும். கொழுக்கட்டை வந்து நல்லா இருக்கும். தேங்காய் நல்லா வாசம் வருது. இப்போ வந்து நம்ம வெல்லத்தை சேர்த்திக்கலாம். இந்த வெல்லத்தில் கல்லோ தூசியோ எதுவுமே இல்லை. உங்கள் வெல்லத்தில் கல் அந்த மாதிரி இருந்திருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த துருவன வெல்லத்தை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அதை வடிச்சிட்டு அப்புறம் சேர்த்திக்கங்க. இதில் எதுவுமே இல்லை, அதனால நான் அப்படியே சேர்த்திக்கிறேன். கரைஞ்சிடணும். கரைஞ்சி தேங்காய் வந்து இதில் வெந்துடணும் கொஞ்சம் நல்லா. அப்போ தான் வந்து நல்லா இந்த பூரணம் வந்து தேங்காயில் இனிப்பு பிடிச்சி நல்லா இருக்கும். நம்ம தண்ணியே விடலை, ஆனால் வெல்லம் கரைஞ்சிருக்கு பாருங்கள். இது கரைஞ்சி மறுபடியும் ட்ரை ஆகிடணும். வந்து நம்ம ஏலக்காய் தூளை இதிலே தூவிக்கலாம். பொட்டுக்கடலை எள்ளு பொடியை வந்து நான் தூவிக்கிறேன். பொட்டுக்கடலையும் எள்ளு ஏன் போடுறேன்னா பூர்ணம் வந்து நல்ல வாசமாகவும் இருக்கும். அந்த ஒரு டெக்ஸ்டர் வந்து நல்லா இருக்கும் மாவு மாதிரி இருக்கிறதுனால. இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டுற வரைக்கும் வதக்கிக்கலாம். அவ்வளோதான், பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது இப்படியே ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே மாவு பிசைஞ்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு வந்து இப்போ நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி அந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். கொஞ்சமாக நான் தேங்காய் எண்ணெய் தடவிக்கிறேன். மாவு வந்து கையில் ஒட்டாமல் வரும். நம்ம பிசைகிறதுக்கு நல்லா இருக்கும். அவ்வளோதான், மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அச்சு இருக்கும். இது மாதிரி வாங்கி இது உள்ளுக்குள்ளே வந்து இப்படி எண்ணெய் தடவிக்கங்க. இதை வந்து நம்ம அச்சு மறுபடியும் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இப்படி அப்ளை பண்ணிக்கிறோம். இதை வந்து இப்போ மூடிக்கணும். நல்லா மாவு வந்து இந்த மாதிரி உருட்டிக்கங்க. நல்லா உருட்டிட்டு உள்ளே வச்சு இப்படி எல்லா பக்கமும் அப்ளை பண்ணணும். ஒரே மாதிரி இருக்கணும். கொஞ்சம் ஒரு பக்கம் நைஸாகவும் ஒரு பக்கம் மொத்தமாக பண்ணிங்கன்னா பூரணம் வச்சு வேகும்போது வெளியில் வந்துடும். பூரணம் எடுத்து இந்த ஹோல்ஸ்குள்ளே வச்சுக்கணும். பூரணம் வந்து கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் கொழுக்கட்டை கடித்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மேலே வந்து இந்த மாதிரி மாவு வச்சு மூடி வச்சுருங்க. அந்த ஹோல்ஸை வந்து நம்ம மூடிடணும். இது அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது இலை கொழுக்கட்டையாகவும் நம்ம செய்யலாம். அதுக்கு வாழை இலை எடுத்து நீங்கள் இப்படி ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம், ஸ்கொயர் மாதிரியும் கட் பண்ணிக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு உருண்டையாக எடுத்துக்கலாம். நம்ம ஒரு சப்பாத்தி உருண்டை அளவுக்கு நல்லா இப்படி ரவுண்டாக தட்டிக்கோங்க. ரொம்ப மொத்தமும் இருக்கக்கூடாது, ரொம்ப இலையாட்டவும் தட்டக்கூடாது. இலை மாதிரி தட்டிட்டிங்கன்னா பூரணம் வெளியில் வந்துடும். இந்த மாதிரி இலையில வேக வைக்கும் பொழுது நமக்கு இந்த இலையோட சத்துவும் கிடைக்கும். நல்லா வாசமாக இருக்கும். இப்படி ஒரு சைடாக வச்சுக்கோங்க.
இப்போது இது இலையோடு அப்படியே மூட வேண்டியதுதான். இப்படி ஓரமெல்லாம் இப்படி அமுத்தி விட்ருங்க. கொழுக்கட்டையெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வேக வச்சுக்கலாம். ஸ்டீமர் பிளேட்டில் தான் நான் வச்சுருக்கேன். நீங்கள் இட்லி தட்டில் கூட தேங்காய் எண்ணெய் தடவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ உள்ள வச்சுக்கலாம். இது இப்படி வேகட்டும். 10 அல்லது ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். நல்லா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சு. வெந்ததுன்னு எப்படி தெரியும்னா, நல்லா வெள்ளை வெளையேறுன்னு இருக்கிற மாவு வந்து இப்படி கண்ணாடி மாதிரி ஆயிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இலை கொழுக்கட்டை எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளவுதான். பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு.